ஆழ்வாரும் பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஜெய் பிரேமிகேந்திர சத்குருதேவ் பகவானுக்கு ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி 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 ராமானுஜா ராமானுஜாயதி ராமானுஜன் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேச தயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம். ஸ்ரீமத்கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே யத்கடாட்சைகலக்ஷாணாம் சுலப ஸ்ரீதர சதா. மன்னுயிர்கள் இங்கே மணவாள மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உன்னிச்சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கரத்தாலே தீண்டல் கடன். கோலாகலதயா பாத்திரம் மாதுரி ரமணம் பிரபும் பக்த பிரியம் பிரேமிகேந்திரம் ரசிகாச்சாரியமாஸ்ரயே. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியம் திருவடிகளே சரணம். இந்த வாழும் வாக்குமாகிய பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானங்களில் வரக்கூடியதான ஐதீகங்கள் அதை அனுபவிச்சுட்டு வரோம். அதில் திருப்பாவை பாசுரத்தில் 29வது பாசுரத்துக்கு ஒரு ஐதீகம் கொடுக்குறார் சுவாமி ஜனன்யாச்சாரியர் அப்படிங்கிற திருநாராயணபுரத்து ஆய். அவர் 4000 படி அப்படின்னு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதில் வரக்கூடிய ஐதீகம் இது. மார்நேர் நம்பி சர்மதசையில் கலக்கங்கண்டு பயப்பட்ட பெரிய நம்பிக்கை எம்பெருமானார் பயம் தீர அருளி செய்த ஸ்லோகங்கள் இவை. சிதே மனசி இத்தியாதி இவை எங்கனே என்ன ஸ்ரீ வராக எம்பெருமான் ஸ்ரீ பூமி பிராட்டிக்கு அருளி செய்தார் என்றார். ஸ்ரீ வராகப் பெருமாள் உம்மை போலே ஆசித பக்ஷபாதி. அவன் வார்த்தையொழிய என்போல்வார் மத்தியஸ்தர் வார்த்தை உண்டாகில் சொல்லும் என்ன. நமே பக்த பிரணஷதி இத்தியாதிகளடைய உம்மை போல்வார் வார்த்தையாயிரான் என்றது என்ன. இந்த ஞானமுடையவனுக்கு புனர்ஜென்மமில்லை என்னும் இடத்துக்கு பிரமாணம் உண்டோ என்ன. தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுனா என்று உண்டு என்று அருளி செய்தார். இவற்றை கொண்டு பெரிய நம்பி பிரீதரானார் அப்படிங்கிறது இந்த ஐதீகம். இது திருப்பாவையில் 29வது பாசுரம். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து அப்படிங்கிற இடம். அதில் கோபிகா பாவனையில் தானே ஒரு கோபியாக ஆகிதான் ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவையோ எல்லாம் அருளி செய்கிறார். அது சித்தஞ்சிறுகாலே வந்து அப்படின்னு ஆரம்பிக்கிறா இல்லையா. சிற்றஞ்சிறுகாலை பொழுதுனா பிராம முகூர்த்தம் 3:30 மணிலேருந்து 5 மணிக்கு வரைக்கும் இருக்கிறது பிராம முகூர்த்தம் அப்படின்றா பெரியவாள்லாம். அந்த சித்தஞ்சிறுகாலையிலேயே அதனுடைய சிறப்பை பற்றி வர்ணிக்கிறார் இந்த வியாக்கியானத்தில். என்ன சிறப்பு சிற்றஞ்சிறுகாலைன்னா, பகலெல்லாம் புறத்தியார துன்புறுத்துறதும் ராத்திரியெல்லாம் மறந்து கடந்து அப்படியே படுத்து தூங்குறதும், திருப்பி விடிஞ்சதுன்னா பகலெல்லாம் நம்ம பிறத்தையார துன்புறுத்துறதுலையே எப்படி இப்படி செய்யலாம் அப்படிங்கிற சிந்தனையில் இருக்கிறவனுக்கு சத்வகுணம் தலையெடுக்கிற காலமாக. அதாவது திருப்பி திருப்பி சாப்பிட்றதும் தூங்குறதும் பெண்டு பிள்ளைகளோடு அனுபவிக்கிறதும் சுகபோகங்களை அனுபவிக்கிறதும் அப்படின்னே இருக்கிறவனுக்கு கூட இந்த பிராம முகூர்த்தத்தில் முடிச்சுட்டா கொஞ்சமாவது அவனுக்கு சாத்விக குணம் வரும். கொஞ்சமாவது ஏதாவது பெருமாளை அனுபவிக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் வந்தாலும் வருமா. அந்த பொழுதில் எம்பெருமான கணக்காக நம்ம அந்த காலங்கிறதால பொழுதில் சிந்தனை பண்ணிட்டோம்னு வச்சுப்போம். மிச்ச சமயங்கள்லாம் நமக்கு வேண்டியதான சம்பாத்தியத்துக்கு பணம் வரவுக்காக நம்ம இங்கே அங்கே ஓடி ஆடி உலக விஷயத்திலே உழன்னு கிடந்து ராத்திரியை வந்துட்டு வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு உண்டிராக கிடக்கும் போதுன்னு அப்படியே தூங்கி பலவேறு சுகபோகங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறவனுக்கு எங்கேருந்து பிரம்ம சிந்தனை வரப்போகிறது, பகவத் சிந்தனை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கால் அவன் சிற்றஞ்சரி காலை பொழுதில் எழுந்து பிராம முகூர்த்தத்தில் பகவானை ஒரு கால் நினச்சிவிட்டானா அப்புறமா என்னடனா பகவான் போனா போகிறது. பிராம முகூர்த்தத்தில் எழுந்து என்னை நினச்சி விட்டானே அப்படிங்கிறதுனால அவனுக்கு பகவான் என்ன பண்ணுவான்னா கிருபை பண்ணுவான் அப்படிங்கிறார். பகவான் வந்து நம்ம உலக விஷயத்திலேயே டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்கெல்லாம் பகவான் பொறுத்துப்பானோம். சரி, இவ்வளோ உலக விஷயத்தில் ஈடுபடுற சம்சாரியாக இருந்தும் கூட
பிராம முகூர்த்தமான சிற்றஞ்சிறுகாலை பொழுதுல எழுந்து என்னை நினைச்சானே மட்டும் அப்படின்னு நினைச்சின்னு பகவான் கிருபை பண்ணுவான், வைகுண்டத்தையும் கொடுப்பான் அப்படின்னு இருக்கக்கூடியதான் இந்த வியாக்கியானம் நினைச்சு இந்த ஐதீகத்தை சொல்றார். இது பெரிய நம்பிகளுக்கும் சுவாமி ராமானுஜருக்கும் நடந்த சம்பாஷணை. அதை இங்கே சொல்றார். எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் இந்த சம்பாஷணம் நடந்ததுன்னா, ஆளவந்தாருடையதான சிஷ்யர்களில் மார்னேர் நம்பி அப்படிங்கிறவர் அவருடைய கடைசி காலம், மார்னேர் நம்பி பரமபதம் ஆச்சாரியன் திருவடிக்கு போக போகிறார். அப்படி நான் திருநாட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி கலங்கி படுத்துட்டு இருக்கார். உலக விஷயமே தெரியாத படுத்துட்டு இருக்கார். லோக நினைவும் இல்லை, பகவத் நினைவு இருக்கான்னு தெரியல. அமைதி அப்படியே படுத்துட்டு இல்லை கலங்கிறார். துக்கம் தாங்கலை, சரீரத்தில் பல அவஸ்தைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்த உடனேவே பெரிய நம்பிகளுக்கு கலக்கம் ஏற்பட்டுடுது, ஒரு பயம் ஏற்பட்டுடுது. ஏன்னா வாழ்நாள் பூரா ஆளவந்தார் கைங்கரியம்னு ஆச்சாரிய கைங்கரியத்திலே ஈடுபட்டு ஆச்சாரியனுடைய சரீரமாகவே இவருடைய சரீரமும் ஆகி இவ்வளவெல்லாம் இருக்கக்கூடியதான அந்த மார்னேர் நம்பிக்கையே அந்திம காலத்தில் இவ்வளவு சிரமங்கள் இருக்கே. இவ்வளோ சிரமம் இருக்கச்சே எவனுக்கும் சரீரத்தில் சிரமம் இருந்ததுன்னா பகவானை நினைக்க தோணாது, இல்லை ஆச்சாரியனை நினைக்க தோணாது. பகவானுடைய திருநாமத்தையாவது சொல்லலாமோ இல்லை ஆச்சாரியன் திருநாமத்தையாவது சொல்லலாமோனா அதுவும் முடியாது. அப்படின்னு கலங்கி தானே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் நினைவு இருக்கணும். சில பேருக்கு நினைவு தப்பி போயிட்டு என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் இருக்கச்சே கடைசியில் உயிர் போச்சு. நமக்கு நினைவு வராதே, இந்த அவஸ்தையில் மரண தசையில் வராதே அப்படின்னு பெரிய நம்பிகள் பயப்பட்டு கேட்குறார் ராமானுஜரை பார்த்து. ராமானுஜரே, இந்த மாதிரி தசையில் என்ன கதி நமக்குன்னு புரியலையே அப்படிங்கச்ச அதுக்கு அவருடைய பயம் போகிறதுக்காகன்னு சுவாமி ராமானுஜர் அருளி செய்ததான ஸ்லோகம் இது வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு அருளி செய்த ஸ்லோகம். இதுக்கு வராக சரம ஸ்லோகம்னே பேர். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதி யோனரகா தாத்து சாமியே சிதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் ரியமானம் து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம் அப்படின்னு இந்த ஸ்லோகம். அதை சொல்கிறார் சுவாமி ராமானுஜர். உடனே அந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, மனசு கலங்கி போயிடாத நல்ல நிலைமையில் இருக்கச்சவே வாதம் கபம் பித்தம் ஸ்லேஷ்மம் போன்றவைகள்லாம் அடிப்படை இல்லையா உடம்புக்கு, அந்த தாதுகள்லாம் ஒரு நிதானத்தில் நல்ல நிலைமையில் இருக்கச்சவே இந்த சரீரம் மனசு எல்லாம் எண்ணங்கள்லாம் எந்த ஒரு மனுஷன் இப்படி இருக்கச்சே இப்போ இந்த சரீரத்தை நினைக்காத பிறப்பிலியா இருக்கக்கூடிய பிறப்பிறப்பற்றதான பகவான், விஸ்வரூபனான பகவானை இப்போ நல்ல நிலைமையில் இருக்கச்சவே நினச்சிவிட்டானா கடைசியில் அவனுக்கு உயிர் போகிற தசைன்னு ஒன்று வரும் இல்லையா? அப்போ அவன் கட்டை மாதிரியும் கல் மாதிரியும் படுத்துன்னு கிடப்பான். என்ன நினைவோடு இருப்பானோ, என்ன பெணாத்துவானோ, என்ன மலமூத்திரம் போயின்னு கிடப்பானோ படுக்கையிலேயே. ஒரு கால் நினைவு இருக்குமா, நினைவு தப்பி போயிடுமா, எப்படி வேணா இருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்தில் உயிர் போகிற சமயத்தில் பகவான் நினைவே வராதே அவனுக்கு, அல்லது ஆச்சாரியருடைய நினைவே வராதே அப்படின்னு நினச்சேன். அப்போ இத்தனை நாளாக அவன் பகவானை நினச்சானே, அதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லையாண்ணா? இல்லை, அன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்கச்சவே என்னை நினச்சி விட்டானே, என்னை சரணம் அடைஞ்சிட்டானே, என் நாமத்தை சொல்லிட்டானே, ஒரு கால் என் சன்னதிக்கு வந்துட்டானேன்றதெல்லாம் பகவான் மனசில் வச்சுண்டு அப்போ உயிர் போகிற சமயத்தில் நான் அவனை நினைவில் வச்சுண்டு அவன் எதிர்க்க வந்து காட்சி கொடுத்து அவனை அழைச்சிண்டு வைகுண்டத்துக்கே கொண்டு போயிடுவேன் அப்படின்னு இந்த வராக பெருமாள் சொல்கிற வார்த்தை இருக்கு இல்லையா? நல்ல நிலைமையில் இருக்கச்சவே சொல்லலாம் போதே உன் நாமமெல்லாம் சொன்னேன்றது மாதிரி நல்ல நிலைமையில் இருக்கச்சவே பகவானுடைய திருநாமத்தை நம்ம சொல்லிட்டோமானா உயிர் போகிற சமயத்தில் நம்ம அவனை நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் நம்மளை நினச்சின்னு வந்து நம்மளை வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போவான் அப்படின்னு பகவான் தன்வாயால் சொல்கிறான் பூமி பிராட்டி. அது உடனே இதை கேட்ட உடனே இவை எங்கனே என்ன பெரிய நம்பிகள் கேட்கிறார். இது எப்படி, யாருக்கு சொல்லுதுன்னா ஸ்ரீ வராக எம்பெருமான் ஸ்ரீ பூமி பிராட்டிக்கு அருளி செய்தார் என்றார். வராக பெருமாள் பூமி பிராட்டிக்கு அருளி செய்த சரம ஸ்லோகமாச்சு அப்படின்னார். உடனே பெரிய நம்பிகள் சொல்றார், ஸ்ரீ வராக பெருமான் உம்மை போலே ஆசிரித பட்சபாதி, ஆசிரிச்சவான்னா அவள்கிட்ட அவ்வளவு பட்சபாதியா இருந்துட்டு அவா பக்கமாகவே இருந்துட்டு செய்யக்கூடியவன் வராக பெருமாள். ஆனால் அவன் வார்த்தை ஒழிய என்போல்வார் மத்தியஸ்தர் வார்த்தை உண்டாக சொல்லும் என்ன. அதாவது ஆசிரிச்சவா அப்படின்னா ஒரு விதம், ஆசிரிக்காதவாழ்கிட்ட ஒரு விதமாக பழகிறதுன்றது வராக பெருமாளுடைய சுபாவமாக இருக்குது. உம்முடைய சுபாவம் அப்படி இருக்குது. உம்போல்வார் வராக பெருமாள் என்ன போல மத்தியஸ்தராக இருந்து இவன் ஆசிரிச்சானா, இவன் ஆசிரியிக்கலையா, இவனுக்கு ஒரு விதமாக நடந்துக்கிறது, அவன்கிட்ட ஒரு விதமாக நடந்துக்கிறதுன்னு என்ன போல இருக்கிறது யாராவது உண்டா? அவள் பேசின வார்த்தை ஏதாவது உண்டா அப்படின்னா
உடனே அதுக்கு சொல்றார், நமே பக்த பிரணஷதி இத்தியாதிகளுடைய உண்மை போல்வார் வார்த்தையாயிரான்ன்றது என்ன? கிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்கான், என்னுடைய பக்தன் ஒரு காலம் நாசமடைய மாட்டான். அப்போ பக்தி பண்ணிட்டான் அல்லது என்னை சிந்தனை பண்ணிட்டான் அப்படின்னா அவன் நான் ஒரு காலம் கை விட்டுறது இல்லை, அவன் ஒரு காலம் மறுபடியும் சம்சாரத்தில் வரதில்லை, இந்த ஜென்மா முடிச்சவே நான் அவனை வைகுண்டத்துக்கு அழைச்சின்னு போயிடுவேன் அப்படிங்கிறத நமே பக்தா பிரணஷதிங்கிற இடத்துல சொல்கிறார். இது இவன் ஏன் கிருஷ்ணனை மத்தியஸ்தர்னு சொல்கிறாருன்னா அது காரணம் இருக்குது. அர்ஜுனன்ட்ட பட்சபாதி உடையவனாகவும் துரியோதனாதிகள்கிட்ட பட்சபாதியாக இல்லாத நடந்துக்கிறான் இல்லையா, இவாளன்னா ஒழிக்கணும். இவாளெல்லாம் மம பிராணாகி பாண்டவா, இவாளெல்லாம் என்னுடைய பிராணங்கள் பஞ்ச பாண்டவர்கள் அப்படின்னும். அவன்லாம் என்னடாண்ணா துஷதன்னம் ந போக்தவ்யம்னா இல்லையா, ஏண்டானா நீ விரோதி எனக்கு அப்படின்னு அவளை ஒழிக்கிறதும் இவாளை வாழ வைக்கிறதும் அப்படிங்கிற பட்சபாதியாக இல்லாத மத்தியஸ்தனா பகவான் இருந்தா இல்லையா. அப்போ மத்தியஸ்தனா இருக்கிறதான எம்பெருமான் கிருஷ்ணனே கீதையில் என் பக்தன் நாசமாக மாட்டான்னு சொல்லியிருக்கிறதுனால இவன் நல்ல நிலைமையில் இருக்கச்சேவே எவன் ஒருவன் பகவானை நினைச்சுட்டானோ அப்போ பகவான் கண்ணனும் சொல்கிறான் அவன் நாசமாக மாட்டான், அவன் கடைசி காலத்தில் எப்படி இருந்தாலும் அவனுக்கு வைகுண்டத்துக்கு நான் அழைச்சின்னு போயிடுவேன்ற அர்த்தத்தில் சொல்கிறாருன்னு உடனே இதை கேட்ட உடனே அப்பாடன்னு சமாதானம் அடையணும் இல்லையா பெரிய நம்பிகள். அப்போது சொல்கிறார், இந்த ஞானமுடையவனுக்கு புனர்ஜென்மமில்லை என்னும் இடத்துக்கு பிரமாணம் உண்டோ என்ன? இப்படி பகவானை பற்றி தெரிஞ்சுட்டு பகவானை சரணம் அடைஞ்சு விட்டவன் நல்ல நிலைமையில் இருக்குச்சு அப்படின்னா அவனுக்கு அடுத்த ஜென்மா இல்லை. நமே பக்தா பிரணஷதி, நாசமடைய மாட்டான்னு மட்டும்தானே சொல்லியிருக்கு. கொண்டு போய் சொர்க்காதி லோகங்கள் உட்கார வச்சுட்டான், நரகத்தில் போடலை அப்படின்னு இருந்தால் கூட அப்போ அதுவும் நாசம் இல்லை கண்டிருந்தான் ஆகிடும். வைகுண்டத்துக்கே ஆயிடுச்சின்னு போவான்றதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டானா அதுக்கு தான் சொல்கிறா தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைதி மாமேதி சோர்ஜுனா அப்படிங்கிறார். என்னென்னா எவன் ஒருவன் நல்ல நிலைமையில் இருக்கச்சேவே இப்போ என்னை நினச்சிவிட்டானோ அப்படின்னா இல்லையா, அது மாதிரி இல்லாத நமே பக்தா பிரணஷதி. இது என்னடனா அபிச்சேத் துராச்சாரா பஜதே மாம் அனன்யபாகு சாதுரேவ சமந்தவ்யா சமயக் விவசிதோய் சா க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்திம் நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானிஹி நமே பக்தா பிரணஷதி அப்படிங்கிற இடத்துல இந்த ஸ்லோகத்தில் பகவான் என்னன்னா எவன் ஒருவன் நல்ல நிலைமையில் இருக்கச்சவே நாமத்தை சொல்கிறான் என்னை கீர்த்தனம் பண்ணிட்டான்னா அவனுக்கு நாசம் கிடையாதுன்னு தானே சொன்னான். ஒரு கால் நான் பிறப்பற்றவன் பகவான் அவதாரம் பண்ணால் கூட அதெல்லாம் திவ்யம் அப்படிங்கிற ஞானத்தோடு எவன் இருக்கானோ அவனுக்கு தெக்வா தேகம் புனர்ஜன்ம நைத்தி மாமேதி சோஜனா, என்னுடைய அவதாரத்தை பற்றி தெரிஞ்சுட்டான் என்னை பற்றி தெரிஞ்சுட்டான்னாலே அவனுக்கு உயிர் போயிடுத்துனா அப்புறமா மறுபிறவி கிடையாது, நேர வைகுண்டத்துக்கே அழைச்சின்னு போயிடுவேன் அப்படின்னு பகவான் கீதையில் சொல்கிறான் இந்த வார்த்தை. அதனால உயிர் போயிட்டா வைகுண்டம் போயிடலாம், மரணமானால் வைகுண்டம் கொடுக்கும் பிறார். யாருக்கிடனா இப்போ நல்ல நிலைமையில் இருக்கச்சவே சரணமாகும் தனத்தால் அடைந்தாக்கலாம் அப்படிங்கிறாலே நம்மால் வரும். அது மாதிரி பகவானும் கீதையில் சொல்கிறான் என்னுடைய அவதார ரகசியத்தை தெரிஞ்சின்றாலே அடுத்த ஜென்மா கிடையாது அப்படின்லாம் சொல்கிறதுனால இந்த வார்த்தைகளெல்லாம் ராமானுஜர் பெரிய நம்பிகளுக்கு சொல்ல இப்படி மாமேதி சோர்ஜனா என்று உண்டு என்று அருளி செய்தார். இவற்றை கொண்டு பெரிய நம்பி பிரீத்தரானார். இதை கேட்டவுடனே சுவாமி பெரிய நம்பிகள் ராமானுஜர் வார்த்தையை கேட்டு திருப்தி அடைஞ்சார், அப்பாடன்னு பிரீத்தி அடைஞ்சாராம் இது ஐதீகத்தில். அதனால் நம்ம நல்ல நிலைமையில் இருக்கச்சவே எம்பெருமானை நினச்சிக்கிட்டோம், சரணாகதி பண்ணிட்டோம், இல்லை நாமத்தை சொல்லிட்டோம், இல்லை சில கைங்கரியங்களை பண்ணிட்டோம், ஏதோ ஒன்று பண்ணால் கூட உயிர் போச்சே கண்டிப்பாக எவனாக இருந்தாலும் அவனுக்கு வைகுண்டத்தை பகவான் கொடுத்தே ஆவான். அதனால் சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா சில பாகவதாலாம் பரமபதம் போச்சே பல்வேறு கஷ்டங்கள் துன்பங்களை அனுபவிச்சுட்டு கிடப்பா, அப்புறமா தான் போவா உயிர் பிரியும். அது மாதிரி சரணாகதி பண்ணவனுக்கு சமாஷ்ணமானவனுக்கெல்லாம் அப்படி இருக்குமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் இங்கே காட்டுறது. அதனால் நிலைமை இருக்குச்சே நீ ஆச்சாரியன் மூலமாக சரணாகதி பண்ணிட்டப்பா, என்னால் கவலைப்படாது, உயிர் போச்சே கண்டிப்பாக பகவான் இந்த ஜென்மாவிலேயே வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவான் அப்படிங்கிறது இந்த ஐதீகத்தில் காட்டப்படுது. இது திருப்பாவை 29வது பாசுரத்தில் 4000 படி வியாக்கியானம் ஜனன்யாச்சாரியர் வியாக்கியானத்தில் வர ஐதீகம். மேலே அதுக்கு அடுத்தது வரக்கூடிய ஐதீகங்களை மேலே அனுபவிக்கலாம். இதுக்கு அடுத்தது 29வது பாசுரத்துக்கே 4000 படியில் இன்னொரு ஐதீகம் வருது, அதை மேலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் சரணம்.
அஸ்மத் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஏன் சரணம். ராமானுஜா 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 ராமானுஜா